அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பண்ணாக்கா பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டே 5 பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே 5ல் வந்து பண்ணாக்கா தியரிஸ் ஆஃப் லேர்னிங், ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் எழுதுறக்கூடிய நம்பர் 954333514110. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்கா ஃபார் வீக்காக இருந்தால் 150 ருபீஸும், ஃபார் ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 ருபீஸும் வந்து பண்ணாக்கா சொல்லியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பண்ணாக்கா மெட்டீரியல்ஸ் வரும், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா வீடியோ கிளாஸ், ப்ளஸ் வந்து பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின்ஸும் வரும். எவ்ரி ஃப்ரைடே டெஸ்ட் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸும் போட்டுட்ருக்கோம், டெய்லி 5 கொஷின் சொல்லிவிட்டு. ஸோ அந்த வீடியோஸும் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜியில் வந்து பண்ணாக்கா சைக்காலஜி அண்ட் ஜிகேயில் அவுட் ஆஃப் 40க்கு 35+ வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகக்கூடிய டாபிக் வந்து பண்ணாக்கா தியரிஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா வாட் கோஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்ன ப்ராசஸ் நடக்குது, ஹவு டு வி லேர்ன், நம்ம எப்படி வந்து பண்ணாக்கா லேர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹவு டஸ் எ சைல்டு லேர்ன் டு சால்வ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், எப்படி வந்து பண்ணாக்கா ஒரு குழந்தை வந்து பண்ணாக்கா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. ஹவு டஸ் எ கேர்ள் லேர்ன் டு குக் ஃபுட் ஆர் see cloth. ஸோ எப்படி வந்து பண்ணாக்கா ஒரு கேர்ள் வந்து பண்ணாக்கா ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறாங்க. தேர் ஆர் மெனி கொஷின்ஸ் த ஆன்சர் டு விச் நீட் தரோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஃபெனாமெனா ஆஃப் லேர்னிங். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த நிறைய கொஷின்ஸுக்கான ஒரே ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு என்ன பேருனாக்கா லேர்னிங் அப்படின்னு பேர். ஸோ நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். Psychologists have conducted experiment to throw light on the phenomenon of learning and the result have developed various learning theories. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து பண்ணாக்கா இந்த லேர்னிங் எப்படி நடக்குது, ஸோ இதை வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு வந்து பண்ணாக்கா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அதை பற்றி பேஸ் பண்ணி நிறைய தியரிஸும் வந்து பண்ணாக்கா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Each theory with its systematic body of knowledge explain the nature and process of learning. These theories represent broad principles and techniques of learning. அப்போ இவங்க கொடுத்த அந்த லேர்னிங்ஸ், அந்த தியரிஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய லேர்னிங்கான டெக்னிக்ஸ், அதுக்கான வந்து பண்ணாக்கா பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்கா நம்ம உருவாக்க முடியும். நெக்ஸ்ட்டு the set of rules and the law of learning have a wide applicability or drawn from these theories. அப்போ வந்து பண்ணாக்கா நிறைய அந்த லேர்னிங்க்கான லாஸாக இருக்கட்டும் இல்லை ரூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பண்ணாக்கா எதிலிருந்து வந்து பண்ணாக்கா டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த லேர்னிங் தியரிஸ்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. And also these theories put forth various methods of learning and suggest the teachers and learner to take proper steps for the effective learning. ஸோ அப்போ இந்த தியரிஸை பேஸ் பண்ணிவிட்டு இவங்க நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீச்சராக வந்து பண்ணாக்கா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்து பண்ணாக்கா லேர்னிங் வந்து பண்ணாக்கா எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படின்றத வந்து பண்ணாக்கா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த தியரிஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். மாடர்ன் லேர்னிங் தியரிஸ் மே பி broadly classified into 2 types. மாடர்ன் லேர்னிங் தியரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 types கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேட்டிஸ்ட் டைப் ஆஃப் தியரி. Stimulus responses associationist type of theory. Second one, Gestalt field or field cognition type of theories. அப்போ 2 type of இருக்கிறாங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, இன்னொன்று வந்து பண்ணாக்கா Gestalt field type of theory. The former interpret learning in terms of change in the behavior of the learner brought about by association of the response to the series of stimuli. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபார்மர் இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அசோசியேட்டிஸ்ட் டைப் ஆஃப் தியரின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பண்ணாக்கா இன்டர்பிரட் லேர்னிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் த பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் brought about by association of response to the series of stimuli. அப்போ நிறைய ஸ்டிமுலியை கொடுக்கும்போது அதில் வந்து பண்ணாக்கா இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ், அப்போ அந்த ஸ்டிமுலிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன ஆகும்னா அந்த லேர்னிங் இருக்கும். அப்போ ஸ்டிமுலின்றது என்னது, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க், அதுதான் வந்து பண்ணாக்கா ஸ்டிமுலி. அந்த டாஸ்க்கை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம் அதுதான் வந்து பண்ணாக்கா ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு
The chief exponent of this type of theories are, இந்த மாதிரியான தியரிஸை யாரெல்லாம் சொன்னாங்கன்னா இது ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த தியரி எட்வர்ட் எல் தான்டைக் அண்டு ஜேபி வாட்சன், அதாவது ஜான் பி வாட்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவான் பெட்ரோவிக் பாவ்லோ, இவான் பாவ்லோ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புர்ரஸ் ஃபெரிட்ரிக் ஸ்கின்னர்னு சொல்லுவாங்க, பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த தியரிஸை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்சஸ் அசோசியனிஸ்ட் டைப் ஆஃப் தியரியை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா இந்த எட்வர்ட் எல் தான்டைக், ஜேபி வாட்சன், இவான் பாவ்லோ அண்டு பிஎஃப் ஸ்கின்னர், இவங்க தான். While the ideas and system propagated by Thorndike is called a cognitism, the system presented by Watson and Pavlov known as classical conditioning, and the system given by Skinner is called a operant conditioning. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தியரிஸ் சொல்லியிருக்காங்க, லேர்னிங் பற்றின தியரிஸ். அப்போது தான்டைக் அவர் சொன்ன தியரிக்கு என்ன பேருனாக்கா காக்னட்டிசம். அப்போ நமக்கு என்ன கேட்கலான்னாக்கா who gave the idea of cognitism அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. அடுத்து the system presented by Watson and Pavlov, வாட்சனாக இருக்கட்டும், ஜேபி வாட்சனாக இருக்கட்டும், இவான் பாவ்லோவாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் சொன்னது கிளாசிக்கல் கண்டிஷனிங். அப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்ற ஐடியாவை கொடுத்தது யாருன்னு கேட்கலாம், ஜேபி வாட்சன் அண்டு பாவ்லோவ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னாக்கா ஸ்கின்னர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷினாக வரலாம். அடுத்தது the second type of theories look at learning as the change in the field consisting of learner and his environment and the learner perception of the field. அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னாக்கா ஒரு லேர்னர், ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த என்வாமெண்ட், சரிங்களா, அவங்க கிடைக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேர்னிங்கை டிட்டர்மைன் பண்ணும். These theories emphasize the role of purpose, insight and understanding in the process of learning. ஸோ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரோல் ஆஃப் பர்பஸ், இன்சைட், அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்பசைஸ் பண்ண முடியும். த சீப் எக்ஸ்போர்டன்ட் ஆஃப் திஸ் டைப் ஆஃப் தியரிஸ் ஆர், இந்த மாதிரி தியரிஸ் யார் சொன்னாங்க அப்படின்னா மேக்ஸ் வெர்த்திமர் அப்படின்ற ஒருத்தர், உல்ப்காங் கோக்லர் அப்படின்னு சொல்லுவோம், குர்ட் கோப்கா, குர்ட் லெவின். ஸோ இவங்கெல்லாம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் செட் ஆஃப் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, as a result of modernization due to computer technology and humanistic trend in education, a new theoretical approach has also evolved on the horizon of theories of learning, giving birth to several information processing and humanistic theories. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைசேஷன் டியூ டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் ஹியூமனிஸ்டிக் ட்ரெண்ட். ஸோ இதனால் என்னாச்சுன்னா எஜுகேஷனில் நிறைய நியூ தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. all these theory belonging to one or the other type represent the viewpoint held by their propagator about the nature and the process of learning. அப்போ இந்த தியரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னாக்கா லேர்னிங்கான நேச்சர் என்ன, லேர்னிங்காக ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணாக்கா புரிஞ்சிக்க முடியும். None of these theories is said to be complete in all aspects for explaining the phenomena of learning. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த தியரியுமே வந்து பண்ணாக்க லேர்னிங்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஆஸ்பெக்ட்ஸை சொல்லவே இல்லை. ஈச் ஆஃப் தெம் gives a partial description. அப்போ ஒவ்வொரு தியரி என்ன பண்ணுது, ஒரு பகுதி அளவுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் பண்ண முடியுது அந்த லேர்னிங்கை, மற்றபடி கம்ப்ளீட்டாலாம் சொல்ல முடியல ஒரு தியரியால். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் தியரி இஸ் குட் இன் எக்ஸ்பிளைனிங் த லேர்னிங் ப்ராசஸ் இன் ஒன் சுச்சுவேஷன், அதர்ஸ் வேர்ல்டு ஈக்குவலி குட் இன் அதர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு தியரி என்ன பண்ணுதுன்னா ஒரு சுச்சுவேஷனில் லேர்னிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல குட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து பண்ணாக்கா ஒன் சுச்சுவேஷன் அதர் வேர்ல்டு ஈக்குவலி குட் இன் அதர் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். அப்போ இன்னொரு இது வந்து பண்ணாக்கா வேறு டிஃப்ரெண்ட் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணாக்கா ஈஸியாக வந்து பண்ணாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்ல தியரியாக இருக்குது. அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, பார்ஷியலாக மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ண முடியுது. Therefore, it is essential to have the knowledge of some important theories.
below we try to analyze some of the most important theories. இங்கே கீழே வந்து பண்ணாங்க நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் தியரிஸ் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் சொன்னாங்க இதை பற்றினே நமக்கு கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்க தாண்டைக் சொன்னது காக்னட்டிசம் ஆர் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஃபேமஸானது வந்து பண்ணாக்கா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். யார் அப்படின்னாக்கா தாண்டைக் சொன்னார். தாண்டைக்குடைய காக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வாட்சன் அண்ட் பாவ்லோ இவங்க 2 பேர் சொன்னது கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின்னர் சொன்னது வந்து பண்ணாக்கா ஆப்ரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். கோக்லர் அவர் வந்து பண்ணாக்கா இன்சைட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். கோக்லர் சொன்னது இன்சைட் தியரி. அடுத்தது வந்து பண்ணாக்கா லெவின் சொன்னது வந்து பண்ணாக்கா ஃபீல்டு தியரி. அடுத்தது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரிஸ்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ரோஜர் எக்ஸ்பீரியன்டல் லேர்னிங். மாஸ்லோ சொன்னது வந்து பண்ணாக்கா ஹியூமனிஸ்டிக் தியரி. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தியரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறது இந்த தாண்டைக்கோடைய காக்னிட்டிசம். ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு சிலபஸில் இருக்குது லேர்னிங்கை பற்றி. ஸோ ட்ரையல் அண்டு எரர் லேர்னிங். ஆனால் நம்ம நாகராஜநாதர் புக்கில் படிக்கும்போது நமக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 2-3 தியரிஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் கொடுத்துருப்பாங்க, வாட்சன் பாவ்லோ கொடுத்துருப்பாங்க, ஸ்கின்னர் கொடுத்துருப்பாங்க, கோக்லர் கொடுத்துருப்பாங்க. அப்போ மாஸ்லோ இதுவும் இருக்கும், ரோஜர் இதெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ அதுலேருந்து தான் நமக்கு கொஷினே எடுக்கிறாங்க. நம்ம இது தெரியாமல் என்ன பண்ணுறோன்னா வெறும் நாகராஜநாதர் புக்கை மட்டுமே படிச்சுட்ருக்கோம். ஸோ இது வந்து பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா எஸ்கே மங்கல் புக்கு. எஸ்கே மங்கல்லே வந்து பண்ணாக்கா நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா ஒவ்வொரு இடத்துலையும் கவர் ஆகுது. அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப மெட்டீரியல்ஸ் வந்து பண்ணாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை தாண்டி கொஷின் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். இதிலிருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அதில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா ஓகே வரும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் ஃபாலோ பண்ணல, எனக்கு தெரியாது, வராதுன்னு நீங்கள் நம்பலை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் தோணுதோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தாண்டைக்கூடிய காக்னிட்டிசம் ஆர் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணாக்கா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் தான். ஸோ நான் எந்த ஒரு விஷயமாக வந்தாலும் எடுத்த உடனே நம்மளால் வந்து பண்ணாக்கா முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது, அதுவும் கரெக்டாகவும் செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக தவறு பண்ணுவோம். நம்ம எப்போ தவறு பண்ணுறோமோ அந்த தவறை திருத்திக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், கரெக்டாகவும் செய்வோம். அதான் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். யார் சொன்னது? தாண்டைக் propagated the theory with the help of his experiment performed on chicken, rat, cat. சரிங்களா? அப்போ தாண்டைக்கு வந்து பண்ணாக்க எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாருன்னா சிக்கனை பேஸ் பண்ணி பண்ணுறாரு, ரேட்டு, கேட்டு. அப்போ இந்த 3 ஆர்கனிசத்தை யூஸ் பண்ணி தான் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. நமக்கு கொஷின் கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பண்ணாக்க நம்ம நாகராஜநாதர் புக்கில் ஒரே ஒரு ஆத்தர் மட்டும், ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்கனிசம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபைரி ஃப்ளோர் had proposed that conclusions drawn from animal experimentation should be equally applicable to man. அப்போ வந்து பண்ணாக்கா ஃபயர் ஃப்ளோர் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்கிறாருனாக்கா அனிமலில் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஈக்குவலி அப்ளிகபிள் டு மேன். அப்போ வந்து பண்ணாக்கா அனிமலில் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஈக்குவலி அப்ளிகபிள் டு மேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பண்ணாக்கா ஃபைரி ஃப்ளோரி அப்படின்னு சொல்லுவோம். This proposition started the chain of experimentation in the field of learning with animals. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணாக்கா அனிமல்ஸை பேஸ் பண்ணி தியரிஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்டேஷன் ப்ராசஸே பண்ணுறாங்க. தாண்டைக் செலக்டட் சிக்கன்ஸ், ரேட், கேட் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இந்த 3 ஆர்கனிசத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. He placed them under a different learning situation and studied them carefully. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லேர்னிங்கை வந்து பண்ணாக்கா எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனை கொடுக்குறாரு. With the help of these experiments, he tried to evolve certain laws and propagated his theory of cognitism or trial and error learning. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷனை பேஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய தியரிஸ் கொடுக்குறாரு. அந்த தியரிஸ்க்கு என்ன பேருனா காக்னிட்டிசம் அப்படின்னு பேர், அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு பேர். ஸோ it is interesting to study the type of experiment he performed with these animal. ஸோ இவர் வந்து பண்ணாக்க இந்த அனிமல்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணாக்க படிக்கிறது வந்து பண்ணாக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபார் illustration below we narrate one of his experiment. இந்த இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணாக்க கொடுத்துருப்பாங்க. He put a hungry cat in a puzzle box
வந்து பிறகு ஒரு பசில் பாக்ஸு. அந்த பசில் பாக்ஸ்னு ஏன் பேர் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல டச் பண்ணும்போது ஒரு டைம் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். பசில் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்லா பசியோடு இருக்கக்கூடிய ஒரு கேட்டை வந்து பண்ணாங்க அந்த பசில் பாக்ஸுக்குள்ளே விட்டுறாரு. தேர் வாஸ் ஒன்லி ஒன் டோர் ஃபார் எக்ஸிட் விச் குட் பி ஓப்பன் பை கரெக்ட்லி மேனிப்புலேட்டிங் எ லேட்ச். அப்போ வந்து பண்ணாங்க ஒரு இடத்துல வந்து பண்ணாங்க ஒரு இது ஒன்று இருக்கும், அதை தட்டினா அதை டச் பண்ணால் கரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஏ ஃபிஷ் வாஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த பாக்ஸ். அந்த பாக்ஸுக்கு வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை ஒன்று வச்சிடுறாங்க. The smell of the fish worked as a strong motive for the hungry cat to come out of the box. As a result, the cat made every possible effort to come out of the box. அப்போ வந்து எனக்கு அந்த மீனுடைய வாசனை என்ன பண்ணுதுன்னா இந்த கேட்டை வந்து பண்ணாங்க ரொம்ப ஈர்க்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுது, அந்த அந்த பூனையும் வந்து பண்ணாங்க நிறைய ட்ரை பண்ணுது அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ட்டு. The situation is described by Thorndike himself. It tries to squeeze through the any opening and claws at everything it reaches. அது என்ன பண்ணுது, இந்த சுச்சுவேஷனில் அந்த பூனை வந்து பண்ணாக்கா அகெயின் அண்ட் அகெயின் வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது எப்படி அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன் திஸ் வே இட்ஸ் மேட் எ நம்பர் ஆஃப் ரேண்டம் மூமெண்ட்ஸ். In one of the random movements, by changing a latch was manipulated, the cat came out and got its reward response. அப்போ வந்து திரும்ப அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு டைமில் என்ன ஆகுதுனாக்கா அந்த லேட்சை டச் பண்ணோடனே அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அது வெளியே வந்து அதுக்கு தேவையான அந்த ரிவார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிஷ்ஷும் சாப்பிட்டு முடிச்சிடுது. In due course, the cat was able to open the door without any error, or in other words, learned the way of opening the door. Thorndike named the learning of his experimental cat as trial and error learning. ஸோ அப்போ வந்து பிறகு இந்த பூனை என்ன பண்ணுச்சுன்னா டேரெக்டாக எடுத்த உடனே அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல. அதனால் அது என்ன பண்ணிச்சு, அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணி தான் அதை ஓப்பன் பண்ணுது. அதனால் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு பேர் வைக்கிறார். அடுத்து he maintained that learning is nothing but the stamping in of the correct response, the stamping out of the incorrect response through trial and error. அப்போ என்ன பண்ணுது, அகெயின் அண்ட் அகெயின் கரெக்டாகவும் பண்ணுது, கரெக்டாக மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அது வந்து எனக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணி அகைன் அண்ட் அகைன் அதை பண்ணிக்கிட்டே இருக்குது. இன் ட்ரையிங் ஃபார் த கரெக்ட் சொல்யூஷன் த கேட் மேட் ஸோ மெனி வெயின் அட்டம்ப்ட்ஸ். இட் கமிட்டட் எரர் அண்ட் எரர் பிஃபோர் கெட்டிங் சக்ஸஸ். அப்போ வந்து எனக்கு அந்த கெட்டிங் சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடி அது அகைன் என்ன பண்ணுது, அது வந்து எனக்கு எரர் பண்ணிக்கிட்டே இருக்குது. On subsequent trials, it tried to avoid the errorless way and repeated the correct way of manipulating the latch. அப்போ அது என்ன பண்ணுது, அகைன் அண்ட் அகைன் திரும்ப பண்ணும்போது அது என்ன எதை அவாய்ட் பண்ணுதுன்னா எரரஸ் வே. அந்த எரரை வந்து பண்ணாக்க கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு கரெக்டான வேவை கண்டுபிடிச்சிது. Thorndike called learning by selecting and connecting, as it provides an opportunity for selection of the proper response and connect or associate them with adequate stimuli. அப்போ Thorndike called இது என்ன சொல்கிறாருன்னா லேர்னிங் பை செலக்டிங் அண்ட் கனெக்டிங். இதை வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்கலாம். அப்போ Thorndike இதை சொல்கிறாரு, லேர்னிங் பை செலக்டிங் அண்ட் கனெக்டிங் ஆஸ் இட் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அண்ட் கனெக்ட் ஆர் அசோசியேட் தெம் வித் அடிக்வேட் ஸ்டிமுலி. அப்போ அடிக்வேட் ஸ்டிமுலி கிடைக்க அது என்ன பண்ணுது, லேர்னிங் பை செலக்டிங் அண்ட் கனெக்டிங்கை யூஸ் பண்ணி அது கரெக்டாக கற்றுக்குது. In this reference, Thorndike has written learning is connecting. ஸோ இந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு Thorndike என்ன பண்ணுறாரு, லேர்னிங் இஸ் கனெக்டிங் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இங்கே in this reference, the Thorndike has written learning is connecting, the mind is man connecting system. இது மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு புக்கோடைய நேம். சரிங்களா? அப்போ Thorndike வந்து பண்ணாக்க ஒரு புக் ஒன்று எழுதுறாரு, லேர்னிங் இஸ் கனெக்டிங் த மைண்ட் இஸ் மேன்ஸ் கனெக்டிங் சிஸ்டம் அப்படின்ற புக்கு. சரிங்களா? அதுதான். As a result, learning is caused by the formation of connection in the nervous system between stimuli and response. அப்போ லேர்னிங் எப்போ கிடைக்குது அப்படின்னா நர்வஸ் சிஸ்டத்துக்கும் சரிங்களா
connection in the nervous system between stimuli and response. அப்போ stimuli response nervous system இதுக்கு இடையில் அந்த கனெக்ஷன் நடக்குது, அதனால லேர்னிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. There is a definite association between sense impressions and impulse to action. This association can be known as bond or connection. அப்போ இங்கே என்ன ஆகுதுனாக்கா சென்ஸ் இம்ப்ரெஷன் அண்டு இம்பல்ஸ் டு ஆக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு அசோசியேஷன். அப்போ சென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி, அப்போ இம்பல்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா ஒரு பாண்ட் அப்படின்னா ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. Since it is these bonds or connection which become strengthened or weakened in the making and breaking of habits. Thorndike system is sometimes called bond psychology or simply cognitism. அப்போ வந்து பண்ணாக்கா சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த தாண்டைக் சிஸ்டத்தை வந்து பண்ணாக்கா பாண்டு சைக்காலஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது பாண்ட் ஆகுது இல்லையா, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் நடக்குது இல்லையா, அதனால் பாண்டு சைக்காலஜி ஆர் சிம்ப்ளி காக்னிட்டிசம்னு சொல்கிறாங்க. Thorndike propounded the following laws of learning on the basis of his theory. அந்த தியரியை பேஸ் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய லாஸை ப்ரொவைட் பண்ணுறாரு. இந்த லாஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு லா வந்து பண்ணாங்க த லா ஆஃப் ரீடினஸ். த ஸ்டேட்மெண்ட் ரன்ஸ் as under when any conduction. So first theory என்ன கொடுக்குறாங்க, the law of readiness. The statement runs as under when any conduction unit is ready to conduct for it to do so it is satisfying. When any condition unit is not in readiness to conduct for its conduct is annoying. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணால் when any conduction unit is ready to conduct for it to is satisfying. அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு விஷயம் வந்து பண்ணாக்கா கண்டக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபைங்காக வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் ரெடினஸாக இல்லை, நாட் இன் ரெடினஸ் அப்படின்னா அந்த விஷயம் வந்து பண்ணாக்கா கண்டக்ஷன் கம்ப்ளீட்டாக முடியாது. When any condition unit is in readiness to conduct for it is not to do is annoying. This law is indicative of the learner's state to participate in the learning process. அப்போ வந்து பண்ணாக்கா இந்த ரீடினஸ் அப்படின்ற அந்த லாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே லேர்னர் வந்து பண்ணாக்கா ரெடியாக இல்லை அப்படின்னா லேர்னிங் நடக்காது. ரீடினஸ் அக்கார்டிங் டு தாண்டைக் இஸ் preparation of action. It is very essential for learning. If a child is ready to learn, he learn more quickly, effectively and with greater satisfaction than if he is not ready to learn. அப்போ வந்து பண்ணாக்கா தாண்டைக்கு இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை வந்து பண்ணாக்கா அது ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து பண்ணாக்கா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அந்த குழந்தைய ரெடி பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பண்ணாக்கா வெரி எசென்ஷியலாகவும் இருக்கும். இஃப் எ சைல்டு இஸ் ரெடி டு லேர்ன், அது லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா லேர்னிங் மோர் குவிக்லியாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும், வித் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். தென் இஃப் இட் இஸ் நாட் ரெடி டு லேர்னுக்கு ரெடியாக இல்லை அப்படின்றத விட ரெடியாக இருக்கும்போது இது எல்லாமே எஃபெக்டிவாகவும் இருக்கும். It warns us not to make the child learn till he is ready, and also not to miss any opportunity of providing learning experience if the child is already prepared to learn. Next, the right movement concerning the learning situation and learner's state of mind should be very well recognized, and maximum use of this knowledge should be made by the teacher. அப்போ வந்து பண்ணாக்கா இங்கே என்ன சொல்கிறாங்க, லேர்னிங் எப்போ நடக்கும் அப்படின்னா எப்போ அந்த குழந்தை வந்து பண்ணாக்கா ரீடினஸ் அந்த லேர்னிங்க்கு வந்து பண்ணாக்கா தயாராக இருக்கோ அப்போ லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக நடக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டீச்சர் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய வந்து பண்ணாக்கா தயார்படுத்தணும் அப்படின்றது தான். He should also attempt to motivate his students by arousing their attention, interest and curiosity. அப்போ என்ன பண்ணணும், அந்த குழந்தைய வந்து பண்ணாக்கா அட்டென்ஷன் கவனிக்கிறதுக்காகவும், இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கிறதுக்காகவும், க்யூரியாசிட்டியை வந்து பண்ணாக்கா தோன்றதுக்காகவும் நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அந்த லேர்னிங் வந்து பண்ணாக்கா எஃபெக்டிவாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அடுத்தது the law of effect. In the word Thorndike, the statement of law runs as under. When a modifiable connection between situation and response is made and accompanied or followed by satisfying state of affairs
and connections strength is increased. ஸோ இங்கே வந்து பண்ண என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when a modifiable connection between situation and response, அப்போ சுச்சுவேஷன் ரெஸ்பான்ஸ் ரெண்டும் வந்து பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும்போது அங்கே வந்து பண்ணாக்கா அந்த லேர்னிங் எப்படி இருக்குனாக்கா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். when made and accompanied or followed by the unknowing state of affair is strength is decreased. எப்போ வந்து பண்ணாக்கா அந்த சுச்சுவேஷன் ரெஸ்பான்ஸும் சரியாக இல்லையோ அப்போ வந்து பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்கா சரியாகவும் இருக்காது, அனோயிங் குறைஞ்சிரும். அப்படின்னா டிக்ரீஸ் ஸ்டாப், டிக்ரீஸ்னால் குறையுது, அனோயிங்னா ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா when made and accompanied or followed by the unknowing state of affair it strength is decreased. Next, in simple word, it means that learning takes place properly when it results in satisfaction and the learner derives pleasure out of it. அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ வந்து பண்ணாக்கா அப்போ இட் மீன்ஸ் லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் ப்ராப்பர்லி வென் த ரிசல்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்போ வந்து பண்ணாக்கா லேர்னிங் ப்ராப்பராக நடக்குதோ அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்டாக இருக்கும். இந்த சுச்சுவேஷன் வென் த சைல்ட் மீட் ஃபெயிலியர் ஆர் dissatisfied, the progress of the path of learning is blocked. Suppose இந்த டைமில் அந்த சுச்சுவேஷன் when the child meet is failed, சரியா, எப்போ அந்த சைல்டு வந்து பண்ணாக்கா ஃபெயில் ஆகுதோ அப்படின்னா டிஸ்சாட்டிஸ்ஃபைட், அதுக்கு வந்து பண்ணாக்கா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையோ அப்போ வந்து பண்ணாக்கா த path of learning is blocked. அப்போ லேர்னிங் வந்து பண்ணாக்கா நடக்காது. அடுத்து all the pleasant experiences have the lasting influences and are remembered for a long time while the unpleasant ones are soon forgotten. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் வந்து பண்ணாக்கா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கோ all the pleasant experiences have lasting influences and are remembered for long time. அப்போ ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அது இருந்தாக்கா ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அன்பிளசன்ட் ஒன்னாக இருந்தால் சீக்கிரமாக அது மறந்து போயிடும். therefore satisfaction or dissatisfaction, pleasure or displeasure obtained as a result of some learning ensure the degree of effectiveness of that learning. அப்போ வந்து பண்ணாக்கா இது வந்து பண்ணாக்கா லேர்னிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. In other word, this law emphasizes the role of reward and punishment in the process of learning. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாவை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிவார்ட் அண்டு பனிஷ்மெண்ட் இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. கெட்டிங் ரிவார்ட் as a result of some learning motivates and encourage the child to proceed of the same path with more intensity and enthusiasm, while punishment of any sort discourage him and create distaste and ரெப்பல்ஷன் டுவர்ட்ஸ் த லேர்னிங். அப்போ வந்து பண்ணாக்கா எப்போ நம்ம வந்து பண்ணாக்கா ரிவார்டு கொடுக்குறோமோ அப்போ அந்த குழந்தையுடைய லேர்னிங் வந்து அதிகமாகுது. எப்போ வந்து பண்ணாக்கா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்குறோமோ அப்போ லேர்னிங் வந்து பண்ணாக்கா குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க, சரிங்களா, இது எந்த லாவை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க கொஷின், சரிங்களா. த லா ஆஃப் எக்ஸசைஸ்லேருந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதோட நம்ம ஜேபி வாட்சனுடைய அந்த இதுவும் சேர்த்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.